ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே நம்ம சேனலில் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். சண்டாலிகா. இது எழுதினவங்க யார் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர். இப்போ நம்ம ஆத்தர் இன்ட்ரொடக்ஷன் பார்க்கலாம். ரவீந்திரநாத் தாகூர் இவங்க எப்போ பிறந்தாங்க அப்படின்னா 7 மே 1861 பிறந்திருக்காங்க. இவங்க எப்போ இறந்தாங்க அப்படின்னா 7 ஆகஸ்ட் 1941 இறந்துருக்காங்க. இவங்க ஒரு போயட், ரைட்டர், பிளே ரைட்டர், கம்போசர், ஃபிலாசபர், சோசியல் ரிஃபார்மர் அண்ட் பெயிண்டராக இருந்திருக்காங்க. இவங்க எந்த ஏஜில் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னா பெங்கால் ரெனேசன்ஸ் பீரியடில் வாழ்ந்திருக்காங்க. இப்போ நம்ம கேரக்டர்ஸ் பார்க்கலாம். பிரகிருதி. இவங்க யார் அப்படின்னா இந்த ட்ராமாவில் வர அன்டச்சபிள் கேர்ள். பிரகிருதியோட மதரோட நேம் மென்ஷன் பண்ணலை. ஆனந்தா. இவங்க ஒரு புத்திஸ்ட். இப்போ நம்ம ட்ராமாவோட சம்மரியை பார்க்கலாம். பிரகிருதி வாழ்ந்துக்கிட்டு இருக்க அந்த வில்லேஜில் அப்பர் கேஸ்ட், லோவர் கேஸ்ட் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ பிரகிருதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நாள் மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு சிந்தனையில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நாளாகவே அவங்கள ஹியூமன் பீயிங் அப்படிங்கிற ஒரு இதை மறந்து போய் அவங்க ஒரு சேட்னஸோடு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த டைமில் அவங்களுக்கு முன்னாடி 50 ஃபீட்டுக்கு முன்னாடி ஆனந்தா அப்படிங்கிற ஒரு புத்திஸ்ட் இருக்கிறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா பிரகிருதி கிட்ட எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, தண்ணி தாங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு பிரகிருதி என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் உங்களுக்கு தண்ணி தர முடியாது. ஏன் அப்படின்னா நான் ஒரு அன்டச்சபிள் கேர்ள் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அந்த மாங்க் என்ன பண்ணுறாங்கன்னா பரவாயில்ல, எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, தண்ணி தாங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பிரகிருதி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுற அந்த வெல் இருக்கு இல்லையா, அந்த வெல்லில் போய் தண்ணி எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. இருந்தாலுமே பிரகிருதிக்கு ஒரு கில்ட்டினஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதை அந்த மாங்க் எப்படி கிளியர் பண்ணுறாங்க அப்படின்னா மித்தாலஜிக்கல் ஸ்டோரி சொல்லி என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களோட டவுட்ஸ் அண்டு தாட்ஸை ஃபுல்லாகவே என்ன பண்ணுறாங்கன்னா சேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போ தான் பிரகிருதி என்ன ரியலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க புதுசாக பிறந்த மாதிரி ரியலைஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா அந்த புத்திஸ்ட் அவங்களோட மைண்ட், அதாவது பிரகிருதியோட மைண்டை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போது பிரகிருதி என்ன பண்ணுறாங்கன்னா ஹாப்பியாக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. பிரகிருதி வீட்டுக்கு போய் அவங்க அம்மாவை மீட் பண்ணுறாங்க. நடந்த எல்லாத்தையுமே பிரகிருதி என்ன பண்ணுறாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. புத்திஸ்ட்டை பார்த்ததுக்கப்புறம் பிரகிருதிக்கு அந்த புத்திஸ்ட் மேலே ஒரு லவ் உண்டாது. ஸோ பிரகிருதி என்ன பண்ணுறாங்கன்னா பிரகிருதி வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பிரகிருதிக்கு அந்த மாங்க்கு மேலே ஒரு லவ். ஸோ பிரகிருதி என்ன பண்ணுறாங்க அவங்க அம்மா கிட்ட இதை சொல்கிறாங்க. ஆல்ரெடி அவங்க அம்மாவுக்கு பிளாக் மேஜிக் எல்லாமே தெரியும். ஸோ பிரகிருதி என்ன சொல்கிறாங்கன்னா உங்களோட பிளாக் மேஜிக்லாம் யூஸ் பண்ணி மறுபடியும் அந்த புத்திஸ்ட்டை நம்ம வீட்டுக்கு வர மாதிரி செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. மதர் இதுக்கு சம்மதிக்கவே இல்லை, வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மதர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னோட டாட்டரோட ஆசைக்காக என்ன பண்ணுறாங்க பிளாக் மேஜிக் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பிளாக் மேஜிக் யூஸ் பண்ணதுக்கு அப்புறத்துல இருந்து ஒரு 15 டேஸில் அந்த புத்திஸ்ட் நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்படிங்கிறதையும் பிரகிருதிகிட்ட சொல்கிறாங்க. பிரகிருதிக்கிட்ட ஒரு மேஜிக்கல் மிரரை கொடுத்துட்றாங்க. அந்த மிரர் மூலயமா அந்த மாங்க் எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுறாங்கங்கிற அப்டேட் உடனே அதில் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக அந்த 15 டேஸ்க்கு முன்னாடியே அந்த மாங்க் பிரகிருதி வீட்டுக்கு வாராங்க. அந்த புத்திஸ்டோட ஃபேஸை பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு க்ளோனஸ் இல்லை, ஒரு ஷைனிங் இல்லை, பியூட்டிஃபுல் க்ளோ எதுவுமே இல்லை. அதாவது ஃபஸ்ட்டு டைம் பிரகிருதி அந்த மாங்கை பார்க்குறப்ப எப்படி இருந்தாங்க அப்படின்னா ஒரு ஹோலினஸோடு இருந்தாங்க. இப்போ பார்க்கும்போது அவங்க ஃபேஸில் அந்த மாதிரி எதுவுமே ஹோலினஸ்ஸே இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ பிரகிருதி அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா பிளாக் மேஜிக்கை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த மாங்கோட ஃபேஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்போ ஒரு ஹோலினஸ் இருந்தது. இப்போ அவங்க ஃபேஸை பார்க்கும்போது அந்த பிளாக் மேஜிக் அந்த மாங்கை ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ண மாதிரி இருக்குது. அதனால் எனக்கு ஆனந்தா அவங்க எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிரகிருதியோட மதருக்கு ஆல்ரெடி நல்லாவே தெரியும் பிளாக் மேஜிக்கை இன்கம்ப்ளீட்டாக விட்டுட்டு போனால்
பிளாக் மேஜிக் பண்ணுறவங்களுக்கு ஏதாவது ஆயிருங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியும், ஏதாவது கெட்டது நடக்கும்னு தெரியும். இருந்தாலும் அவங்க பொண்ணு சொல்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணாங்கன்னா பிளாக் மேஜிக்கை ஸ்டாப் பண்ணாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அவங்க பிரகிருதியோட மதர் என்ன பண்ணாங்கன்னா மயங்கி விழுந்து மூச்சு திணறி அவங்க வந்து இறந்துட்டாங்க. இதோட இந்த வீடியோ எண்ட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.